தமிழ் பேசும் உறவுகளே, இன்றைய நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள். முகத்தில் உடலில் ஸ்க்ரப் செய்வது சம்பந்தமாக வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு மிக கவனமாக எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் வழங்க உள்ளோம். முதலாவது ஸ்க்ரப் செய்வதால் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். எங்களது தோலில், முகத்தில் உள்ள தோலாக இருக்கலாம் அல்லது உடம்பில் உள்ள தோலாக இருக்கலாம், அவைகளில் உள்ள இறந்த கலங்களை நீங்கள் அகற்றுவதை ஸ்க்ரப்பிங் என்று நாங்கள் சொல்கிறோம். இதனை எக்ஸ்ஃபோலியேஷன் என்று சொல்லுவோம் இங்கிலீஷில். ஆகவே இவ்வாறு நீங்கள் அகற்றும் போது புதிய கலங்கள் உருவாகி கொண்டு வரும். அதனால் உங்களது தோலும் ஒரு பிரைட்டாக இருக்கும். மற்றது மிகவும் பளபளப்பாகவும் நல்ல அழகாகவும் அவர்கள் தோல்கள் வந்து சேரும். யார் யாரோ சொன்ன பொருட்களை எல்லாம் போட்டுக்கொண்டு அதனால் ஸ்க்ரப் பண்ணி சில பிரச்சனைகளுக்கு உள்ளானதும் உண்டு. ஆனால் இதில் அவற்றை எல்லாம் தவிர்த்து நல்ல முறையில் எவ்வாறு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம், முகத்துக்கு எவ்வகையான பொருட்கள் பாவிக்கலாம், முகத்துக்கு பாவிக்கக்கூடாதவை என்ன, மற்றது உடல் பகுதிகளுக்கு என்னென்ன வகையான பொருட்களை பாவித்து ஸ்க்ரப்களை செய்யலாம் என்பது பற்றியும், சரியான முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் முகத்துக்கு மற்றது உடல் பகுதிகளுக்கு ஸ்க்ரப் தயாரித்து எவ்வாறு ஸ்க்ரப் பண்ண வேண்டும் போன்ற விடயங்களை இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். வீட்டில் தயாரிக்கும் ஸ்க்ரப்களுக்கு இதில் நீங்கள் பாவிக்கிற ஆயில்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கோகோனட் ஆயில் பாவிக்கிறோம், தேங்காய் எண்ணெய். அடுத்தது அவகாடோ ஆயில் பாவிக்கிறோம். இது ஹெவியான ஆயில் வகைகள். இது இவ்வாறு வகையான ஆயில்களை நீங்கள் ஒரு நாளும் முகத்துக்கு நீங்கள் பாவிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஆயில் உங்களோட முகத்தில் உள்ள இந்த சிறு துவாரங்கள் எல்லாத்தையும் அடைத்துவிடும். அடைத்த உடனே உங்களுக்கு பெரிய பெரிய முகப்பெருக்கள் தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே முகத்துக்கு இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மற்றது முகத்துக்கு பாவிக்கிற அப்ரேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக பாவிக்கிற பொருட்களில் சீனி சேர்ந்த பொருட்கள், வால்நட்டுடைய அந்த வெளியில் இருக்கிற கவரை எடுத்து அதை அரைச்சி அதில் வர வால்நட் பீல் என்று சொல்லுவோம். அவ்வகையான பொருட்களை முகத்துக்கு போடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிக முக்கியம். இவ்வகையான பொருட்கள் எங்களோட உடலில் மற்ற பகுதிகளுக்கு பாவிக்கலாம், ஆனால் முகத்துக்கு ஒரு காலமும் பாவிக்கக்கூடாது. மிகவும் மென்மையான ஸ்க்ரப் வகைகளைத்தான் முகத்துக்கு நீங்கள் பாவிக்கணும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. அதனை பாவிக்கக்குள்ளே மிக கவனமாக மிக இலகுவாகவும் ஒரு கிழமைக்கு குறைஞ்சது இந்த ஸ்க்ரப் வகைகளை ஒரு 2 அல்லது 3 தடவைக்கும் அதிகமாக பாவிக்கிறது கூடாது. மற்றது முகத்துக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் என்று சொல்லுவோம். இந்த ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் என்று இந்த இதில் ரப் பண்ணி எடுக்கிறத விடவும் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் மிக மிக நல்லது. அதில் பீல்ஸ்கள் இருக்குது, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ வெட்டாலான பீல்ஸ்கள் நாங்கள் இப்போ கெமிக்கல் பீலிங்ஸ் நாங்கள் பாவிப்போம். அல்லது சில டோனஸ்கள் இருக்குது, அவற்றினூடாக இதை செய்கிறோம். நாங்கள் தோலில் நான் சொல்கிற பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த இடங்களில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளணும். முதலாவது சிலருக்கு சன் பேர்னாக இருந்தால் அதுக்கு ஸ்க்ரப் பண்ணப்படாது. ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா அது வேர்ஸ் ஆகும், பிரச்சனையாகும். அடுத்தது சிலர் தோள்களை டேமேஜாக ஏதாவது உறைஞ்சிப்பட்ட மாதிரி அதில் தோலில் சில டேமேஜஸ் இருந்தால் அந்த இடத்துகளுக்கு ஸ்க்ரப் பண்ணப்படாது. அடுத்தது தோல் சிவப்பாக அல்லது வீக்கமாக காணப்பட்டால் அந்த இடங்களை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணப்படாது. அடுத்தது நீங்கள் கெமிக்கல் பீலண்டு போட்டிருக்கிறீங்கன்னா அந்த கெமிக்கல் பீல் போட்ட இடத்துல நீங்கள் ஸ்க்ரப் பண்ணப்படாது. மற்றது நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த எசென்ஷியல்ஸ் ஆயில் சில நேரம் எங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும் எங்களோட தோலுக்கு. ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எசென்ஷியல் ஆயில் எடுத்து அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதை தோலில் எங்களோட உதாரணமாக காதுக்கு பின்னுக்கோ அல்லது கையிலேயோ நீங்கள் போட்டு ஒரு தரம் பார்த்து அந்த இடத்துல ஏதாவது ரியாக்ஷன்ஸ்கள் வருதான்றதை பார்த்து ஒரு பெச் டெஸ்ட்னு சொல்லுவோம், செய்து பார்த்து அதில் ஒன்றும் இல்லைன்றா மட்டும்தான் எசென்சியல்ஸ் ஆயில்ஸ்களை நீங்கள் பாவிக்கணும். மற்றது உங்களோட தோல் சென்சிட்டிவான தோலாக இருந்தால் அல்லது மிகவும் ட்ரையான தோலாக இருந்தால் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணப்படாது. அதுவும் ஒரு முக்கியமான விடயங்களை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். முதலாவது இந்த நிகழ்ச்சியில் 2 ஸ்க்ரப் சம்பந்தமாக பார்க்க உள்ளோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம்
க்ரீன் டீ சுகர் ஸ்க்ரப்னு சொல்கிறது. இது எங்கள்ட பாடிக்கு மட்டும்தான் பாவிக்கலாம், முகத்துக்கு பாவிக்கக்கூடாது. இதில் முக்கியமாக நாங்கள் பாவிக்கிறது க்ரீன் டீ தான் நாங்கள் பாவிக்கிற முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். க்ரீன் டீயில் கூடுதலாக ஆன்டி ஆக்சிடென்ட் இது உண்டு. அதாவது இது முக்கியமாக இப்போ விட்டமின் சி போன்ற ஒரு முக்கியமான ஒரு பொருள். தோலில் வளர்ச்சிக்கு, மற்றது உள்ளுக்கு இருக்கிற கொலாஜன் வளர்ச்சி போன்றவற்றுக்கு மிக மிக நல்லது. தோலை மிக பளபளப்பாக வைத்திருக்கு. அடுத்தது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இது காணப்படுகிறது இந்த க்ரீன் டீ எடுத்துக்கொண்டால். மற்றது இது பெனிஃபிட் வந்து எங்களுக்கு சூரிய ஒளிப்பட்டு எங்களோட தோலுக்கு ஏற்படுற டேமேஜஸ்களை இது வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. பொருட்கள் 3 முக்கியமான பொருட்கள் நாங்கள் பாவிக்கிறோம். இதில் 2 டீ பேக்ஸ்கள் நீங்கள் எடுக்கணும். அதுவும் வந்து நீங்கள் டீ ஊற்றினதுக்கு பிறகு இருக்கிற பாவிக்கப்பட்ட 2 டீ பேக்ஸ்கள் எடுங்க. மற்றது 1 கப் ப்ரௌன் சுகர் எடுங்க. அடுத்தது ஒரு 1/4 கப் வந்து கோகோனட் ஆயில் எடுங்க. இதில் ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த க்ரீன் டீ பேக்கெட்ஸ் 2ஐயும் உடைச்சி அதுக்குள்ளே போடணும். நீங்கள் கொட்டி என்ன செய்யணும் வேண்டாம், அந்த பவுலில் போட்டுட்டு பிறகு வந்து இந்த ப்ரௌன் சுகர் நீங்கள் இருக்கிறது அதையும் இதோடு சேர்க்கணும். பிறகு வந்து கோகோனட் ஆயிலையும் அதுக்குள்ளே சேர்த்து ஃபுல்லாக இந்த 3ஐயும் சேர்த்து நீங்கள் மிக்ஸப் பண்ணணும். மிக்ஸப் பண்ணின உடனே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட் வந்து ஒரு ட்ரையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயிலை நீங்கள் சேர்த்து அது கொஞ்சம் ஒரு பதமாக ஒரு பேஸ்ட்டாக வரும் வரையும் அதை எடுக்கணும். அல்லது சில நேரத்தில் அது வெட்டாக கொஞ்சம் கூடுதலாக தண்ணி மாதிரி இருந்துட்டேன்டா நீங்கள் என்ன செய்யணும், அந்த ப்ரௌன் சுகரில் கொஞ்சத்தை போட்டு ஒரு பேஸ்ட்டான அளவுக்கு வரக்கூடிய மாதிரி எடுக்கணும். மற்றது நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது உடம்புக்கு மட்டும்தான் இது பாவிக்கக்கூடியது, முகத்துக்கு போட இயலாது. உடல் பாகம் முழுவதுக்கு நீங்கள் இதை போட்டு இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணலாம். மற்றது இது வந்து ஒரு கிழமையில் 2 தொடக்கம் 3 தடவை இது பாவிக்கலாம். ஒரு கிழமையில் 2 to 3 டைம்ஸ் மட்டும் இதை பாவிக்கக்கூடியது. மற்றது நீங்கள் மிகவும் மெதுமையாக ஸ்க்ரப் பண்ணணும், கடும் காயப்படுத்தாமல் இது ஸ்க்ரப் பண்ணி போட்டு எங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி கவனித்து கொள்வது மிக மிக முக்கியமானது. அப்ளை பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 டேஸுக்கு வச்சு பாவிக்கலாம். திரும்பியும் நீங்கள் பாவிக்கிறதுக்கு 3 டேஸுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்கப்படாது. இது வந்து அது அடுத்தது சொல்கிறது ஹனி சுகர் ஸ்க்ரப்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து ஹனி வந்து உங்களுக்கு தெரியும், தேன் வந்து ஒரு முக்கியமான பொருள். அதில் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து தாக்கக்கூடிய தன்மை அந்த தேனுக்கு காணப்படுது. மற்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது வந்து அதனால் வந்து எங்களோட தோலுக்கு மிக மிக நல்லது. மற்றது ஆன்டி மைக்ரோபியல் இதுகள் மாரி வேறு கிருமிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்கிறது. மற்றது எங்களோட ஸ்கின் தோல்களை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு காணப்படுது. எங்களுக்கு தோலுக்கு வந்து சூரிய ஒளியில் நாங்கள் போடுறதுல சூரிய ஒளியால் வர அந்த டேமேஜையும் இது பாதுகாக்கக்கூடியது. இதுக்கு எடுக்க வேண்டிய பொருட்கள் ஒரு 1/2 கப் ஒரு ப்ரௌன் சுகர் எடுக்கணும். ஒரு 1/4 கப் வந்து ஒரு கோகோனட் ஆயில் எடுக்கணும். மற்றது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுக்கணும், தேன் எடுக்கணும். ஒரு பவுல் ஒன்று எடுத்து அந்த பவுலுக்குள்ளே வந்து ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து அந்த மிக்சிங் பவுலில் வந்து ப்ரௌன் சுகரையும் போட்டு கோகோனட் ஆயிலையும் போட்டு பிறகு ஹனியையும் இதில் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கணும், இது கடும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயிலை விட்டு அதை கொஞ்சம் பேஸ்ட் லெவலுக்கு வரக்கூடிய செய்யணும். மற்றது அப்படி அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து முகத்தை தவிர்ந்த உடலில் ஏனைய பகுதிகளுக்கு போடலாம். பாவிக்கிறது ஒரு 2 தொடக்கம் ஒரு 3 தடவை ஒரு கிழமையில் இதை போட்டு பாவிங்க. மற்றது மிகவும் மெதுமையாக இதை வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்து இப்படி செய்யலாம். மேலதிகமாக இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 டேஸ் வரையும் நீங்கள் பாவித்து முடிச்சிடணும். இனி வரும் பதிவுகளில் நாங்கள் உங்களுக்கு முகத்துக்கு மாத்திரம் பாவிக்கக்கூடிய ஸ்க்ரப் வகைகளை பற்றி போட உள்ளோம். மற்றது தொடர்ந்து பாருங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.